الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما اللهم أصلح لنا ديننا التي هو عصمة أمرنا وأصلح لنا دنيانا التي فيها معاشنا وأصلح لنا آخرتنا التي إليه معادنا واجعل الحياة زيادة لنا في كل خير واجعل الموت راحة لنا من كل شر. பிணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக அகீதா மற்றும் கொள்கை சம்பந்தப்பட்ட பாடங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த தொடர்ச்சியில் நாம் பார்த்து கொடுக்கக்கூடிய புத்தகம் என்பது அல் கவாயிதுல் அர்பா, 4 விதிகள், 4 அடிப்படையான விஷயங்கள். இதனுடைய முன்னுரையை பற்றி நாம் போன அமர்வில் நாம் பார்த்தோம். இந்த 4 அடிப்படைகள் சொல்லக்கூடிய விஷயம் அனைத்துமே இணை வைத்தல் என்றால் என்ன, இணை வைத்தல் எப்படியெல்லாம் நடக்கின்றது என்ற விஷயங்களை புரிந்து கொள்வதற்கும், இதை புரிந்து கொண்டு நாம் புரிந்து கொண்ட தௌஹீத் ஏகத்துவத்தை பலப்படுத்துவதும் பாதுகாப்பதும் அந்த விஷயம் செய்வதற்காக தான் நாம் இந்த பாடங்களை படித்துக் கொண்டு வருகின்றோம். கடைசியான அமர்வில் நாம் பார்த்தது, ஷேக் முஹம்மது இப்னு சுலைமான் அத்-தமீமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் துஆ கூறும் பொழுது 3 சிறந்த துஆக்களை இந்த புத்தகத்தை படிக்கக்கூடியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் கூறினார்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது என்று பார்த்தோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சுகமான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கை ஆக வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் இந்த 3 தன்மைகள் அவனிடம் இருக்கும் என்றால் அவனுடைய வாழ்க்கை இன்பமான வாழ்க்கையாக இருக்கும், இனிமையான வாழ்க்கையாக இருக்கும். அவனுக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் அந்த முதல் விஷயத்தில் நாம் பார்த்தோம், இதா ஊதிய ஷகரா, அவனுக்கு அல்லாஹு தஆலாவின் தரப்பில் ஒரு நிஅமத்துகளும் அருட்கொடைகளும் கொடுக்கப்படுகிறது என்றால் அவன் நன்றி உள்ளவனாக இருப்பான், நன்றி செலுத்துவான். அப்ப நன்றி செலுத்தக்கூடிய இந்த தௌஃபீக் நமக்கு கிடைப்பதும், இந்த பக்குவம் நம்மிடம் வருவது என்பது இது ஒரு ஹைரான ஒரு விஷயம், நலனை அல்லாஹு தஆலா நம்மிடம் நமக்கு வைத்திருக்கின்றான். அல்லாஹ் நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒட்டுமொத்தமாக அல்லாஹால் கொடுக்கப்பட்ட ஒரு அருட்கொடை. இந்த அருட்கொடையை பெற்றுக்கொண்டு நன்றி செலுத்தக்கூடிய இந்த மனப்பக்குவம் நம்மிடம் இருக்குமே என்றால் அது ஒரு மிக சிறந்த ஒரு தன்மை நம்மிடம் இருக்கின்றது. அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தான், யா அல்லாஹ் உனக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். எனக்கு செல்வத்தை கொடுத்தான், இருக்கக்கூடிய வீட்டை அல்லாஹ் தஆலா அமைத்து கொடுத்தான், இருக்கக்கூடிய குடும்பத்தை அல்லாஹ் தஆலா சீராக ஆக்கியிருக்கின்றான் என்ற அனைத்து விஷயங்களை பார்க்கும் பொழுது நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டதாக ஆகுவோம். இது முதல் விஷயத்தை நாம் பார்த்தோம். 2வது விஷயத்தை நாம் பார்த்தோம், வைதபுதுலியா சதா, அல்லாஹ் தன்னுடைய அடியானை நேசிக்கின்றான் என்றால், தன்னுடைய அடியார்கள் யாராவது அவன் நேசிக்கின்றான் என்றால் சோதனைக்குள்ளாக்குவான். மய்யுரீதில்லாஹு பிஹி ஹைரன் யுஸிப் மின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹு தஆலா யாருக்கு நேசிக்கின்றானோ அவனை சோதிக்கின்றான். ஆக எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சோதனை என்று வருவோமோ, கண்ணியத்துக்குரியவர்களே, இது வெறும் முஃமின்களுக்கு என்று கிடையாது, ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவர்களுக்கும் சோதனை என்பது இருக்கின்றது. ஏனென்றால் இந்த உலகம் என்பதே சோதனை களமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா நம்மை சோதிப்பதற்காக நாம் எவ்வளவு உறுதியாக இருக்கின்றோம்,
நாம் ஏற்றுக்கொண்ட விஷயத்தில் எவ்வளவு நாம மும்முரமாக இருக்கின்றோம் என்பதற்கு பார்ப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம்மை சோதிக்கின்றான். அப்போ இந்த சோதனை வரும் பொழுது, இந்த சோதனை என்பது நாம் பார்த்தோம், இது நம்முடைய உறவினர்கள் மூலமாக, நம்முடைய குடும்பத்தின் மூலமாக சோதனை வரும், நம்முடைய செல்வம் மூலமாக சோதனை வரும். அல்லாஹ் தஆலா சிலரை வஃபாத்தை கொடுத்து மரணத்தை கொடுத்து சோதிப்பான், சில வியாபாரங்களை நஷ்டமாக்கி அல்லாஹ் தஆலா சோதிப்பான். இந்த அனைத்து விஷயத்தையும் குர்ஆனில் சொல்லப்படுகின்றது. ஃபபஷ்ஷிரி ஸாபிரீன், இந்த ஆயத்தை சொன்ன பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், பொறுமையுடன் இருக்கக்கூடியவர்கள், உறுதியுடன் இருக்கக்கூடியவர்கள் இந்த மார்க்கத்தில், இந்த விஷயத்தில் அவர்களுக்கு நன்மாராயம் சுப செய்தி சொல்லிவிடுங்கள். ஆக இரண்டாவது விஷயத்தை நாம் பார்த்தோம். இந்த தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே என்றால் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கின்றான். சோதனை வரும்பொழுது பொறுமையாக இருப்பது, அதிலே உறுதியாக இருப்பது. ஆக அது இந்த விஷயத்தை நாம் அறிந்தோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நமக்கு நம்முடைய வீட்டில் அல்லது நம்முடைய செல்வத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதிக்கின்றான், அதற்கு நன்மையும் கூலியும் இருக்கின்றது என்றால், அதே இடத்தில் ஒரு இஸ்லாம் நான் முஸ்லிம் என்று கூறுவதனால் வரக்கூடிய சோதனை என்பது அதற்குரிய பலனும் அதற்குரிய அஜரின் கூலியும் பன்மடங்காக இருக்கும். நான் முஸ்லிம் என்பதற்காகவே என்னை மற்ற மக்கள் என்னை சிரமத்தை எனக்கு சிரமத்தை ஏற்படுத்துகின்றார்கள், எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றார்கள், என்னை ஒரு விதமாக பார்க்கின்றார்கள் என்றால் அங்கு நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் தஆலா ஒரு நலனை நாடுகின்றார். ஆக இஸ்லாத்தினால் நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வரும் என்றால் அது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருக்கின்றது. இது மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்கும். இதற்கு மகத்தான அஜரும் கூலியும் உண்டு. நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதனால்தான் சுப்ஹானல்லாஹ் துஆ செய்யும் பொழுது, ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தன் லில் கௌமில் ஸாலிமீன், யா அல்லாஹ், அநியாயக்காரர்களை நீ சோதிப்பதற்காக எங்களை ஒரு சோதனை கலையாக, சோதனை கருவியாக நீ பயன்படுத்தாது. சுப்ஹானல்லாஹ், அநியாயக்காரர்களை சோதிப்பதற்காக ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தன் லில் கௌமில் ஸாலிமீன் வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன், யா அல்லாஹ், உன்னை நிராகரித்தவர்கள் காஃபிர்களுடைய சமுதாயத்தில் நீங்களே பாதுகாப்பாயாக என்று நாம் கூறுகின்றோம். ஆக இந்த மூன்றாவது விஷயம் நாம் பார்த்தோம். வைதா ஓதிய ஷக்கர் வைதா புதுலிய சபர் வைதா அஸ்னப இஸ்தக்ஃபார். பாவ மன்னிப்பு, நாம் பாவம் செய்து விட்டோம் என்றால் பாவ மன்னிப்பு உடனடியாக தேடுவது என்பதும் இதுவும் ஒரு பண்பாக இருக்கின்றது. இதுவும் நல்ல ஒரு தன்மையாக இருக்கின்றது. மனிதன் என்பவன் பாவம் செய்வதன் அவன் இயல்பான ஒரு விஷயம். குல்லு பனி ஆதம ஹத்தா வ கைரு ஹத்தாஇன தவ்வாபூன். எல்லா ஆதமுடைய மகனும் தவறை செய்யக்கூடியவன். அதில் சிறந்தவர் யார்? உடனடியாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவன். ஆக அல்லாஹ் தஆலா அடியார்களை எப்பொழுது அதிகமாக விரும்புகின்றால் அவன் பாவம் செய்த பிறகு பாவ மன்னிப்பு தேடும் பொழுது. என்றால் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நாம் பார்த்தோம், ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கின்றான். அப்போ அல்லாஹ் தஆலா தன்னுடைய வானவர்களிடம் கூறுகின்றான், என்னுடைய ஒரு அடியான் பாவம் செய்தான், பிறகு என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறான். அவனுக்கு தெரியும் அவனுடைய ஒரு ரப்பு அவனை இந்த பாவத்திற்கு பதிலாக அவனை தண்டிக்கவும் செய்வான், அவனை மன்னிக்கவும் செய்வான். ஆக நான் இவனை மன்னித்து விடுகின்றேன் என்று அல்லாஹ் கூறுவான். இரண்டாவது முறையும் சில நாட்களுக்கு பிறகு அதே தவறை செய்வான், திரும்பவும் பாவ மன்னிப்பு தேடுவான். திரும்ப அல்லாஹ் தஆலா கூறுவான், என்னுடைய அடியான் பாவம் செய்தான், அவனுக்கு தெரியும் அவனுக்கு ஒரு ரப்பு இருக்கின்றான், அவன் தண்டிக்கவும் செய்வான், நான் செய்த தவறுக்கு அவன் மன்னிக்கவும் செய்வான். ஆக அல்லாஹ் தஆலா கூறுவான், நான் அவனை மன்னித்து விடுகின்றேன். இப்படி 4 முறையான பிறகு அல்லாஹ் கூறுவான், இப்பொழுது நீ இந்த நிலையே இருக்கும் பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் செய்து கொள், உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும். இதே நிலையில் மனிதன் இருக்கும் பொழுது தவறு செய்து விடுகின்றான், மறதியில் தவறு செய்துகின்றான், உணர்ந்த உடனே பாவ மன்னிப்பு தேடுகின்றான். திரும்பவும் சில நாட்களுக்கு பிறகு தவறு செய்து விடுகின்றான், திரும்பவும் அவன் பாவ மன்னிப்பு தேடுகின்றான் என்றால் அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கின்றான். இந்த கண்ணியத்துக்குரிய இந்த 3 தன்மைகள் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இது இன்பமான வாழ்க்கையின் அடையாளம். இதற்கு தான் ஹயாத்து சயீதா என்று சொல்லப்படும்.
மிக சந்தோஷமான இன்பமான ஒரு வாழ்க்கைக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம். ஆக இந்த விஷயத்தை நாம் பார்த்தோம். ஷேக் ரஹிமஹுல்லா அவர்கள் துவா செய்தார்கள் நமக்காக. அல்லாஹு தஆலா படிக்கக்கூடியவர்களுக்கு கேட்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு அருட்கொடையை கொடுத்தான் என்றால் நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. அவர்கள் சோதிக்கப்பட்டால் அதில் பொறுமையுடன் இருக்கக்கூடிய அந்த பொறுமையை கொடுப்பானாக. பிறகு தவறை அவர் செய்வார் என்றால் பாவமன்னிப்பு தேடக்கூடிய தௌஃபீக்கை கொடுப்பான் என்று துவா செய்தார்கள். அதற்கு பிறகு ஷேக் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த புத்தகத்தை பற்றி இந்த 4 காயிதாக்களை 4 விதிகளை கூறுகின்றார்கள். இந்த 4 விதிகள் அன்புக்குரியவர்களே நாம் முன்கூட்டியே பார்த்தோம். இது ஒரு இணை வைத்தலை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கருவியாக நாம் பயன்படுத்தலாம், அளவுகோலாக பயன்படுத்தலாம். எப்படியெல்லாம் இணை வைத்தல் நடக்கின்றது, ஷிர்க் நடக்கின்றது என்ற விஷயங்களை பார்க்கலாம். முதல் விஷயம் அல்-காயிதத்துல் ஊலா قال الشيخ سليمان التميمي رحمه الله أن تعلم أن الكفار الذين قاتلهم رسول الله صلى الله عليه وسلم مقرون بأن الله هو الخالق الرازق المدبر وأن ذلك لم يدخلهم في الإسلام. உனக்கு தெரியும், இறை நிராகரிப்பாளர்களுக்கு எதிராக போர் கொள்ளப்பட்டதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃபார்களுக்கு எதிராக போர் கொண்டார்களே அது உனக்கு தெரியும். இவர்கள் அனைவரும் என்ன செய்தார்கள்? முகிர்ரூன பி அன்னல்லாஹு ஹுவர் ராஸிக் ஹுவல் காலிக் ஹுவல் முதப்பிர். இவர்கள் அனைவரும் என்ன ஏற்றுக்கொண்டிருந்தார்கள்? அல்லாஹ்தான் படைக்கக்கூடியவன், படைக்கக்கூடிய அந்த ஆற்றல் மிக்கவன் அல்லாஹ் மட்டும்தான். ரிஸ்கை கொடுக்கக்கூடியவன் அவனிடமே அனைத்து பொக்கிஷமும் அனைத்து அதிபதியும் இருக்கின்றது என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். முதப்பிர், இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிப்பதும் அவனே, அந்த விஷயத்தை தனித்தவனாக செய்கின்றான் என்ற ஈமான் அவர்களுக்கு இருந்து இங்கு சொல்லப்படக்கூடிய அன்புக்குரியவர்களே நாம் மிகவும் கவனமாக மேற்கொள்ள வேண்டும். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃபாருக்கு எதிராக போர் கொண்டார்கள். அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அல்லாஹ் படைக்கக்கூடியவன், படைத்தலுடைய அந்த தன்மை அவனுக்கு இருக்கின்றது. அல்லாஹ் படைத்தவன், படைக்கக்கூடியவன், அதே போல படைப்பாளன், பிறகு ரிஸ்கை உணவை அளிக்கக்கூடியவன் மற்றும் அதிபதியாக இருக்கின்றான். எல்லா பிரபஞ்சத்தையும் அவனை நடத்துகின்றான் என்ற இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த 3 விஷயம் அவங்களுக்கு இஸ்லாத்தில் நுழையக்கூடிய இந்த விஷயம் இல்லை. இந்த 3 விஷயங்கள் ஏற்றுக்கொண்டதுனால முஸ்லிம்கள் என்று கருதப்படவில்லை. அதனால்தான் அவர்களுக்கு எதிராக போர் கொண்டார்கள். இல்லை என்றால் ஒரு முஸ்லிமுக்கு எதிராக முஸ்லிம் போர் கொள்வது என்பது ஹராமானது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃபார் மக்காவுடைய காஃபிர்களுக்கு எதிராக போர் கொண்டார்கள் என்றால் இந்த 3 விஷயத்தை ஏற்றுக்கொண்டது பிறகும் அவர்கள் முஸ்லிம்களாக இல்லை. 3 விஷயம்: அல்லாஹ் படைப்பாளன், அவன் இந்த பிரபஞ்சத்தை நடத்தக்கூடியவன், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி என்று ஏற்றுக்கொள்வதனால் ஒருவன் முஸ்லிமாக ஆக மாட்டான். இது எல்லாருடைய இயல்பிலும் இருக்கக்கூடிய விஷயம். மனிதர்கள் மட்டுமல்ல, கால்நடைகள், பறவைகள், விலங்குகள் எல்லாமே, மரம், செடி, கொடி, அனைத்து படைப்பினங்களும் அறியும் அல்லாஹ் தான் ரப்பு. இது இயல்பான நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. எவ்வளவு அவன் பிரச்சனைக்கு, எவ்வளவு அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும், அவன் ஒரே ஒரு கடவுள் இருக்கின்றான். தனக்கு தேவை பிரச்சனை வரும்பொழுது கையை தூக்குவான். தனக்கு பிரச்சனை வரும்போது தலையை உயர்த்தி அங்கு ஏதோ அவன் வானத்தை நோக்கி. ஆக எல்லா இயல்பான விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹ் படைத்தவன், அவன் படைப்பாளன் மற்றும் அவன் உணவை அளிக்கக்கூடியவனும் பராமரிக்கக்கூடியவனும் என்று. இதனால இவர்கள் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ள வரவில்லை. ஆக வெறும் அல்லாஹ் படைத்தவன் என்று ஏற்றுக்கொள்வதனால் அவன் முஸ்லீமாக ஆக மாட்டான். அன்புக்குரியவர்களே, இந்த விஷயத்தை மிக நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை நாம் ஏன் அறிகின்றோம்? நம்முடைய தௌஹீதை நாம் பாதுகாக்க வேண்டும். எங்கு நாம் இந்த இணை வைக்கக்கூடிய விஷயத்தில்
இந்த பிரச்சனையில் நாம சென்று விழுந்து விடக்கூடாது என்பதற்காக தான், இந்த வலையில் நாம் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த பாடங்கள் நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை சூரத்து யூனுஸுடைய 31வது ஆயத்தில் கூறுகின்றான், குல் மை யர்ஸுகுகும் மினஸ் ஸமாஇ வல் அர்தி அம்மன் யம்லிகு ஸம்அ வல் அப்ஸார். நபியே, நீங்கள் அவர்களிடம் கேளுங்கள், மை யர்ஸுகுகும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு ரிஸ்கை யார் கொடுக்கக்கூடியவன்? அம்மன் யம்லிகு ஸம்அ வல் அப்ஸார், நீங்கள் கேட்கக்கூடிய இந்த செவி மற்றும் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பார்வை, இதனுடைய அதிபதி யாரு? இதனுடைய எஜமான் யாரு? இதற்கு யாருக்கு உரிமை இருக்கின்றது என்று நீங்கள் கேளுங்கள். وَمَنْ يُخْرِجُ الْحَيَّ مِنَ الْمَيِّتِ, எவன் ஒரு மையித்திலிருந்து, ஒரு இறந்த விஷயத்திலிருந்து உயிர்ப்பிக்கக்கூடியவனும், உயிரோடு இருக்கக்கூடியவனுக்கு மரணத்தை கொடுக்கக்கூடியவனும் யார் இருக்கின்றார் என்று நீங்க கேளுங்க. وَمَنْ يُدَبِّرُ الْأَمْرَ, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் யார் நடத்துகின்றார் என்று நீங்கள் கேளுங்கள். فَسَيَقُولُونَ اللَّهُ, அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹ் என்று கூறுவார்கள். فَسَيَقُولُونَ اللَّهُ என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். أَفَلَا تَتَّقُونَ, இதை அறிந்து கொண்டும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சவில்லையா? இதை அறிந்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் பேணுதல் வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, முதல் விஷயம் இந்த இது காயிதாவில் பார்த்தோம், வெறும் அல்லாஹ் படைத்தவன், பரிபாலிக்கக்கூடியவன், அதிபதி மற்றும் எஜமான் என்று ஏற்றுக்கொள்வதனால் ஒரு மனிதன் முஸ்லிமாக ஆக முடியாது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃபார்களுக்கு எதிராக போர் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏனென்றால் இது அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த முறையாக ஒரு ஷிர்க் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களுக்கும் அனுப்பிய நோக்கம் என்ன? அல்லாஹு தஆலாவை மட்டுமே வணங்க வேண்டும். படைத்தவன், இந்த படைத்தல், பரிபாலித்தல் என்ற இந்த தன்மைகள் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றது, இது ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். என்ன பிரச்சனையாக இருந்தது? சிலர் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டில் மற்றவர்களையும் இணைவிக்க ஆரம்பித்தார்கள். சிலர் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக இங்கு அவர்கள் சிலைகளை வணங்குகின்றார்கள், நபிமார்களை வணங்குகின்றார்கள், மற்ற நல்லோர்களை வணங்குகின்றார்கள். இதையெல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அல்லாஹு தஆலாவுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டில் இவர்களுக்கும் சமமாக ஆக்கி இவர்களுக்கும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த இணைவைத்தல் இவர்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக ஊறியிருந்தது. ஆக எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இவர்கள் சொல்லக்கூடிய கொண்டு வந்த மார்க்கம் என்றும் கொண்டு வந்த மெசேஜ் என்ன? வஅ்புதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு மட்டுமே நீ வணங்கு, அவனுக்கு இணையை நீ சமமாக யாரையும் நீ வணங்கி விடாதே, அல்லாஹ் தஆலாவுடன் நீ மற்றவர்களை நீ வணங்கி விடாதே என்றுதான் எல்லா நபிமார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து கடைசியாக வந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை இதேதான் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதையே அல்லாஹ் தஆலா சூரத்துல் பையினா, சூரத்துன் நிசா, சூரத்துல் இஸ்ரா, சூரத்துன் நஹல் என்ற பல ஆயத்துக்களில் அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தைகள் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன், நாம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு நபியை அனுப்பினோம். எந்த மெசேஜ் அவர்கள் கூறினார்கள்? அனிஅ்புதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள். வஜ்தனிபுத் தாகூத், தாகூத்களிலிருந்து விலகியிருங்கள். தாகூத் என்பது அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்துமே அது தாகூத்தாக இருக்கும். அது சிலையாக இருக்கட்டும், சிற்பமாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், கல்லாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், கபராக இருக்கட்டும், உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனாக இருக்கட்டும், இது அனைத்துமே தாகூத் என்று சொல்லப்படும். தாகூத் என்பது அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்துமே. இப்போ இங்கு அனிஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்க. வஜ்தனிபுத் தாகூத், நீங்கள் தாகூத் மற்றும் இணை வைத்தலிலிருந்து நீங்கள் முழுமையாக விலகி விடுங்கள் என்று சொல்லப்பட்டது.
இவர்களுடைய பிரச்சனை என்ன இருந்தது? அல்லாஹ்வையும் வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், மற்ற சிலைகளையும் வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் அல்லது ஒரு மனிதன், அவன் அல்லாஹ் படைத்தவன், அல்லாஹு தஆலா தான் ஹாலிக்கு, அல்லாஹ் தான் ராசிக் என்று ஏற்றுக்கொள்வதனால் அவன் முஸ்லிம் ஆக மாட்டான். ஏன் முஸ்லிம் ஆக மாட்டான்? என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்டவர்களுக்கு எதிராக போர் கொண்டார்கள். குஃபார், மக்காவுடைய காஃபிர்கள் இப்படிதான் இருந்தார்கள். அப்போ ஒரு மனிதன் இதை ஏற்றுக்கொள்வதனால் மட்டும் அவன் அவன் முஸ்லீமாக ஆக முடியாது. அவன் இந்த தௌஹீத் என்ற விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை. தௌஹீத் என்பது என்ன? வணக்க வழிபாடு அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்ய வேண்டும். இதுதான் தௌஹீத். இதற்காக தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள், இதற்காக தான் போர்கள் மேற்கொள்ளப்பட்டது, இதற்காக தான் ரத்தங்கள் ஓட்டப்பட்டன, இதற்காக தான் உறவுகள் பிரிக்கப்பட்டது. இதனால் இதுதான் சத்தியமானது. இந்த சத்தியத்தை நிலைநாட்டுவதில் எந்த ஒரு சமரசமும் கிடையாது. ஆக இந்த ஒரு விஷயத்தை, முதல் விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஃபலா தஜஅலூ லில்லாஹி அன்தாதா வ அன்தும் தஅலமூன். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நிகர்களை நீங்கள் வைத்து விடாதீர்கள், அவருக்கு சமமாக மற்றவர்களை நீங்கள் வைத்து விடாதீர்கள். வ அன்தும் தஅலமூன், இதை பற்றி நீங்கள் அறிவீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகிறார். ஆக முதல் விஷயம் அன்புக்குரியவர்களே, இந்த இஸ்லாம் என்பது குறிப்பாக நபிமார்கள் அனுப்பப்பட்டது என்பது அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவதற்காக, நினைவூட்டுவதற்காக வந்தார்கள். இல்லை என்று அவர்களுக்கு முன்கூட்டிய எல்லா விஷயம் தெரியும். படைத்தவன், பரிபாலிக்கக்கூடியவன், எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியவன். அதனால்தான் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கக்கூடிய விதிகளில் நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் அல்லாஹ் ஏதாவது பிரச்சனை என்றால் அல்லாஹ்விடமே துவாவை கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எங்கேயாவது படகு அல்லது கப்பலில் செல்லும் பொழுது கடலில் அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள் என்றால் அல்லாஹ்விடம் தான் அவர்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வை தான் அழைப்பார்கள். இந்த விஷயம் இருந்தது. ஆனால் பிரச்சனை என்பது இவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் நம்முடைய முழு வாழ்க்கை அல்லாஹு தஆலாவுக்காக சமர்ப்பிக்க வேண்டும். அதை அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சூரத்துல் அன்ஆமுடைய 162வது ஆயத்தில் அல்லாஹு தஆலா கூறுகிறார், குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கூறுங்கள், இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை, வ நுசுகி என்னுடைய குர்பானி, நாம் அறுத்து பலியிடக்கூடிய இந்த குர்பானி, வ மஹ்யாய என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்வு, என்னுடைய ஹயாத்து, வ மமாதி என்னுடைய சாவு, என்னுடைய வஃபாத் மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அனைத்துமே அல்லாஹு தஆலாவுக்கு. அல்லாஹு தஆலா தான் இதற்கு உரிமையாளர். அப்போ என்னுடைய தொழுகை என்று சொல்வது என்னுடைய ஒட்டுமொத்த இபாதத்துகளும். ஏனென்றால் இபாதத்களில் தலை சிறந்தது தொழுகையாக இருக்கின்றது. இப்போ தொழுகையை அல்லாஹுக்கு என்றால் ஒட்டுமொத்தமான எல்லா இபாதத்களும் அல்லாஹு தஆலாவுக்கு. இங்கு நம்முடைய வாழ்க்கை இப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய தொழுகையாக இருக்கட்டும், அது என்னுடைய வணக்க வழிபாடான விஷயங்களாக இருக்கட்டும், என்னுடைய ஹயாத், என்னுடைய மரணம் அனைத்துமே அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியதாக நாம் ஆக்க வேண்டும். இந்த இந்த விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது சில சஹாபாக்கள் இதை உணர்ந்தார்கள். சில சஹாபாக்கள் அவருடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது அம்ர் இப்னு ஜமூஹ் என்ற ஒரு சஹாபி, அம்ர் இப்னு ஜமூஹ் என்ற ஒரு சஹாபி, இவர் எப்படி என்றால் கால் அவருக்கு முடமான கால் ஊனமுற்ற ஒரு சஹாபியாக இருந்தார். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் இவருடைய மகனுக்கு அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை தௌஃபீக்கை கொடுத்தான். முஆத் என்று சொல்லக்கூடிய இவருடைய மகன் முஆத் பின் அஃப்ரா என்று கூறுவார்கள். இந்த முஆத் மற்றும் முஅவ்வித் தான் அபு ஜஹலை கொன்றவர்கள்.
அப்போ இவர் அம்ர் இப்னு ஜமூ ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் இவர்களிடம் ஒரு சிலை இருந்தது. இந்த சிலையை அவர் சுத்தப்படுத்துவார்கள், குளிப்பாட்டி அதற்கு என்னென்ன நறுமங்களை பூச வேண்டுமோ பூசி எல்லாம் என்னென்ன அழகுபடுத்த வேண்டுமோ படுத்தி அவர்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மகன் இவர் தன்னுடைய தந்தைக்கு இந்த விஷயத்தை உணர்த்த வேண்டும் என்று அவர்கள் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவர்களை கொண்டு என்னுடைய தந்தைக்கு இந்த இணை வைத்தலை பற்றி புரிய வைக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள். இப்போ என்ன செய்வார்கள் இவர் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சிலையை இரவில் அத்தா தூங்கும் பொழுது இரவில் அந்த சிலையை கொண்டு சென்று எங்கு நாம கழிவுக்கு செல்வோமோ, அந்த காலத்தில் வெளியே தான் செல்லணும், கழிவுக்கு செல்லக்கூடிய இடத்தில் மலஜலம் கழிக்கக்கூடிய இடத்தில் போய் அந்த சிலையுடைய தலையை முக்கி அங்கே விட்டுட்டு வந்துடுவாங்க. இப்படி வரும்பொழுது காலையை பார்க்கும்பொழுது இவர் தேடுவார் எங்கன்னு. போய் பார்த்தா அங்கே நஜீஸில் கிடக்கும். என்னடான்னு சொல்லிட்டு திரும்ப கொண்டு வந்து தொடச்சி குளிப்பாட்டி திரும்ப நறுமண பூசி திரும்ப வைப்போம். இது மாதிரி 2-3 வாட்டி நடக்கும்போது ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செஞ்சார், சரின்னு சொல்லிட்டு ஒரு வாளை வைத்து கத்தியை வைத்து அங்கு முன்னாடி வைத்து விட்டார்கள். பார், நீ உண்மையாக இருந்தால் உன்னை பாதுகாத்துக்கொள், நீ உண்மையாக இருந்தா இந்த உனக்கு வாழ் வைக்கிறேன், இதை நீ பயன்படுத்திக்கோ, உன்னை பாதுகாத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு போனான். சரி என்று அதை அவர்கள் இரவில் செய்யும்போது அதே போல அந்த நேரத்தில் என்ன செய்யப்பட்டது, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதையும் இந்த சிலையும் எடுத்துட்டு அந்த வாளையும் எடுத்துட்டு போயிட்டு அதே போல நஜீஸான ஒரு இடத்தில் செத்த நாய் கொண்டு இவருடைய கழுத்து இந்த சிலையில் அவர் கொண்டு கழுத்தில் கட்டி அங்கேயே வந்து அந்த வாழையும் போட்டுட்டு போயிடுறாங்க. காலையை தேடுறாங்க, வந்து பார்க்குறாங்க, என்னடா அந்த பார்த்தா அதையே நஜீஸ் இருக்கிறது. அப்போ அங்கு மிகவும் வியப்படுகின்றார்கள். உன்னால உன்னையே பாதுகாக்க முடியல, அதுவும் வந்து எந்த இடத்துல நீ விழுதுற, உன்னை யாரும் உன்னை பாதுகாக்க முடியலே, இப்படிப்பட்டவன் எனக்கு என்ன உதவி செய்ய முடியும், இப்படிப்பட்டவன் எனக்கு என்ன ஒரு தீங்கு அளிக்க முடியும் என்று அவன் நினைத்து கடைசியாக அவர் என்ன செய்கின்றார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அவர் உண்மையான இந்த சத்தியமான மார்க்கத்தை உணர்ந்து ஆகா இதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா இவன் தான் அனைத்து விஷயத்தையும் செய்யக்கூடியவன் என்று ஏற்றுக்கொண்டார். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய ஒரு சம்பவம், முஷ்ரிக்கீங்களுடைய அந்த இணை வைக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை இங்கு ஷேக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க பதிவு செய்து ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய விளக்கு உரையில் கூறுகின்றார்கள். குஃபார் முஷ்ரிக்கீங்களிடம் ஒருவன் தன்னுடைய ஆட்டு மேய்த்து கொண்டு செல்லும் பொழுது தன்னிடம் ஒரு சிலையை வைத்திருப்பான், அதை கொண்டு வணங்குவான். அவனுக்கு என்னென்ன தேவையோ அவனுடைய உதவி தேவை என்ற உதவி, நோய்வாய்ப்படும் பொழுது அதற்கு அவனிடம் எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவனாக இருந்தான். அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய விஷயம், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய விஷயத்தை அது செய்து கொண்டிருந்தது. இப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு, இவர் அந்த சிலையிடம் செல்லும் பொழுது ஒரு ஓநாய் அல்லது ஒரு நரி சிலை மேலே நின்று சிறுநீர் கழிக்கின்றது. அதை கழித்தவுடனே இவர் பார்த்து ரொம்பவும் வியப்படைந்தார். சிறுநீர் கழிக்கின்றது இந்த ஓநாய், இந்த நரி, இதை கூட உங்களால் தடுக்க முடியல என்று அவர் தன்னுடைய வார்த்தையில் ரப்புன் யபூலு ஸுஅலபான பிரஸிஹி, எப்படி அவன் ஒரு ரப்பாக இருக்க முடியும், ஒரு நரி தலை மேலே ஏறி நின்று சிறுநீர் கழிக்கின்றதே, எப்படிப்பட்ட அந்த ரப்பாக இருப்பான். லகத் ஹான மன் பாலத் அலைஹி ஸாலிப், இந்த நரி சிறுநீர் கழித்த இந்த விஷயம் மிக மோசமான விஷயமாக இருக்கின்றது என்று அவர்கள் நினைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இங்கு சொல்லக்கூடிய விஷயம், அவர்கள் இந்த சிலைகள் அல்லாஹ்வை தவிர வணங்கக்கூடிய அனைவரும் எந்த ஒரு ரைட்ஸ் அல்லது எந்த ஒரு அவர்களுக்கு பவரே கிடையாது. ஆக முதல் விஷயம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த வெறும் அல்லாஹு தஆலா படைத்தவன் பரிபாலிக்கக்கூடியவன் என்று கூறுவதனால் ஒரு மனிதன் முஸ்லீமாக ஆக முடியாது. எதுவரை வணக்க வழிபாடு அனைத்தையும் அல்லாஹுக்காக சமர்ப்பிக்கின்றானோ,
எதுவரை அல்லாஹு தஆலாவிடம் முழுமையான இபாதுகளை செய்கின்றானோ அதுவரை மனிதன் உண்மையான தௌஹீத்வாதியாகவும் உண்மையாக ஏகத்துவத்தை புரிந்து கொள்ளவனாக இருக்க மாட்டான். இரண்டாவது விஷயத்தை சொல்லும் பொழுது أنهم يقولون ما دعوناهم وتوجهنا إليهم إلا لطلب القربة والشفاعة. அவர்களிடம் கேட்கும் பொழுது நாம் இந்த சிலைகளை சிற்பங்களை இதெல்லாம் நாம் வணங்குறதில்லை, நாம் அவர்களை வணங்குவதில்லை பயத்துடனோ. அவர்களுக்கு செய்வதெல்லாம் என்ன? பரிந்துரை, ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும். அல் குர்பா, நெருக்கம், அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும் இவர்களும் மூலமாக. ஷஃபா, இவர்களை நாம் தரகர்களாகவும் புரோக்கர்களாக தான் நாம் வைக்கின்றோம், நாம் இவர்களை எல்லாம் வணங்குவதில்லை என்று கூறணும். அப்போ இரண்டாவது இணை வைத்தல். இரண்டாவது விஷயம், இங்கு ஒரு மனிதன் நான் அல்லாஹ்வை தான் வணங்குகின்றேன், ஆனால் இவர்களையெல்லாம் வைப்பது என்பது ஒரு சிபாரிசுக்காக வைப்பதும் இதுவும் இணை வைத்தலாக இருக்கின்றது. ஏனென்றால் இதையும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு எதிராகவும் போர் கொண்டார்கள். அப்போ ஒரு மனிதன் அவன் முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவனாக இருக்கட்டும் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய விஷயம் செய்து கொண்டு மற்றவர்களுக்கும் இவன் நெருக்கத்தை பெற வேண்டும், அவருடைய சிபாரிசு பெற வேண்டும் என்று நினைத்து செய்கின்றான் என்றால் அதுவும் ஷிர்காக ஆகும், அதுவும் இணை வைத்தலாக ஆகும். இதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது சூரத்து ஸுமருடைய 3வது ஆயத்தில் இவர்களுடைய வார்த்தைகளை அல்லாஹ் கூறுகின்றான். வல்லதீன தஹது மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை அவுலியாக்களாக உற்ற நேசர்களாக ஆக்கிக் கொண்டார்களே இவர்கள் சொல்லும் பொழுது மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இவர்கள் கூறுகின்ற மா நஅபுதுஹும், நாம் இவரை வணங்குவதில்லை, இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்காக தான். ஆக இரண்டாவது விஷயம் என்பது இவர்கள் இதை அனைத்துமே செய்ததென்று ஷஃபாவுக்காகவும் பரிந்துரைக்காக தான் இவர்கள் செய்தார்கள். அல்லாஹு தஆலாவை வணங்குவது என்பது அல்லாஹு தஆலாவை தவிர மற்றவர்களை வணங்குவது என்பது அவர்களுடைய ஷஃபாவாகவும் பரிந்துரைக்காகவும் தான் இருந்தது. இன்ஷா அல்லாஹ் நாம வரக்கூடிய அமர்வில் நாம இந்த மீதமுள்ள இரண்டாவது விதிகளை பற்றி நாம் முழுமையாக நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த விஷயம் சிபாரிசு செய்வதனாலும் அதே போல மற்றவர்களுடைய நெருக்கத்தை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்காக தரகர்களாக ஆக்குவது என்பது இணை வைத்தல், அதனுடைய விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம வரக்கூடிய அமர்வில் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயத்தை புரிந்து உணர்ந்து நாம் தௌஹீதை பற்றி முழுமையாக நாம் அதை உணர்ந்து அதை உறுதியாக இருக்கக்கூடிய தௌஃபீக்கை கொடுப்பானாக. மற்றும் ஷிர்க் மற்றும் இணை வைத்தலை புரிந்து கொண்டு இந்த வலையில் இருந்து அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். வஆখিরு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.